ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு ஸ்டடி லாஸ்ட் ஃப்ரைடே 5 நாளில் எப்படி படிக்க போகணும். டெய்லி 4 மணி நேரம் பாரு, ஏன்னா வேறு சப்ஜெக்ட்டும் பார்க்கணும். இப்போது மேக்ஸ் ரொம்ப பயமாக இருக்குது சார், எனக்கு காப்பாற்றுங்க, ஏதாவது பண்ணுங்கள் சார், நிறைய சம்ஸ் இருக்குது, எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னு தெரிலன்னு சொல்லி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவன் கேட்டான். அவன் ஒருத்தனுக்காக மட்டும் இல்லை, இந்த பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அண்ட் ப்ளஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து எப்படி இப்போ ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி படிக்கணும், நிறைய விஷயங்கள் பிரச்சனையாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கம்மியாக படித்து ஒரு சாப்டர் படிக்கிறியா, நீட்டாக அந்த சாப்டர் எக்ஸசைஸும் நல்லா தரவாக படிச்சினாலே அதில் என்ன மார்க் வருதோ அது மார்க் வந்துடும். நீ எல்லாமே உழப்பி எழுதுனீங்கன்னா 85 மார்க் வர வேண்டிய இடத்துல 65 மார்க் வரும். நான் சொல்கிறது ஒத்துக்க முடியுதா இல்லையா? ஸோ அதை நீ வந்து திருத்திக்கணும். அண்ட் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்குமே கரெக்டாக எழுதுன மாதிரி பாரு, அப்போ தான் உன் மார்க் வந்து வேறு லெவலில் வரும். நீ 5 மார்க்லேயே ஒரு 3 தப்பாயிட்டு 2 மார்க் 3 மார்க்கில் 4 நாள் எழுதுனா கூட பெரிய மார்க் வராது. 5 மார்க்கில் கரெக்டாக எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு 5 மார்க்லாம் சொல்லிடுறேன், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு செக் பண்ணிக்கும். ஒரு வேளை கம்ப்ளீட் பண்ணால் இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணலையோ அந்த எக்ஸசைஸை இந்த லீவில் கம்ப்ளீட் பண்ணு, சரியா? ரிவிஷன் பண்ணு. இல்லை சார் எல்லாம் தெரியும், நான் ஒரு வாட்டி பார்க்கணும், எந்த சாப்டர் எந்த எக்ஸசைஸில் வந்து உனக்கு 5 மார்க் வந்து லேகாக இருக்கோ அதை எடுத்து திரும்ப போட்டுப்பார். 5 மார்க் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க்லாம் ரொம்ப கெடுபடியாக இருக்குது சார், நிறைய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, நான் ஒரு 7 சாப்டர் நான் சொல்லியே ஆகணும். ஆனால் உங்களுக்கு வந்து நான் ஒரு குறைஞ்சது ஒரு 6 சாப்டர் சொல்கிறேன். அதில் வந்து அட்டன் பண்ணாலே நம்ம படித்தாலே 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதலாம்னு நிறைய பேர் தெரிய மாட்டேது. அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு மீதி இருக்க சாப்டர்ஸ்க்கும் சொல்கிறேன் என்னெல்லாம் படிக்கணும். ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு, ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் போட்டாச்சு. இனி நான் 10 கொஷின் தான் போகணும். 10 கொஷின் போட்டுட்டு இதை மட்டும் படிங்கன்னா நியாயமாக? மேக்ஸ் லெவலாக இருக்குது. ஸோ அதனால் பிளான் தான் சொல்ல முடியும். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். தயவுசெய்து எல்லாத்துக்கும் லைக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் அது போய் சேரணும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, இதுதான் கேட்பாங்க, இதுதான் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து பாருங்கள். ஓகே, இப்போது நீங்கள் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் டைம் இருக்குது. 5 மார்க்கை ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க் வந்து டெய்லி 3 யூனிட் படித்து வச்சுக்கோ இப்போ இருந்தே. இல்லைனா எக்ஸாம் அன்றைக்கி படிச்சுன்னா மண்டையில் ஏறாது. இப்போயே 3 யூனிட் டெய்லி புக் பேக் பார்த்துரு. ஏன்னா புக் பேக் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் ஒரு 15 மார்க் அடிக்கலாம். அடுத்து 5 மார்க்கு சென்டம் அடிக்கிறதுக்கெலாம் வீடியோ போட்டிருக்கோம்ப்பா, பாருங்கள், சரிங்களா? 5 மார்க் வந்து 5.1 5.2 5. டாப்பர்ஸ்க்கு இதிலெல்லாம் 5 மார்க் பார்த்துட்டிங்களா, 2 மார்க் 3 மார்க் பார்த்தீங்களான்னு செக் பண்ணிக்கோ. இந்த எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் எழுதலாம். 5.1 5.2 5.5 ஃபுல்லாக பார்க்கணுமாங்க சார்? எக்ஸாம்பிளோட பார்க்கணும், சரிங்களா? எக்ஸசைஸ்ன்னு சொன்னால் எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, எக்ஸாம்பிளோட பார்க்கணும். அப்போ எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் நிறையா இருக்குமில்ல சார்? நான் வந்து கடைசி நிமிஷம் கொஷின் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அந்த கடைசி நிமிஷம் கொஷினையாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போ. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும், ஓகேவா? அடுத்து 6.1 6.3 தியரம் கண்டிப்பாக வந்துடும். 6.7 பிளேன் ஈக்குவேஷன் கண்டிப்பாக வந்துடும். 6.3 எக்ஸ்ட்ரா, அது ஒரு வேளை 2 ஏதோ ஒன்று வந்துச்சு வராமல் போச்சுன்னா அது எழுதலாம். 4.5 அண்ட் கிராஃப் இந்த 4th சாப்டரில். அண்ட் அது போக ஒரு 2 3 சம்ஸ் இருக்குது, அதையுமே நான் கொடுத்துருக்கேன் தெளிவாக. ஸோ இதெல்லாம் லைனாக முடிச்சிட்டேன்னு செக் பண்ணி, ஏன்னா இதுலேயும் 2 5 மார்க் வரும், இதுலேயும் 2 5 மார்க் வரும், இதில் ஒரு 5 மார்க் வரும். 3rd சாப்டரில் அவ்வளோ வர வாய்ப்பு கம்மி தான், வந்தாலுமே 3.4 3.5 பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சாப்டரில் இந்த வருஷம் என்ன கேட்பாங்கன்னா அன்றைக்கே சொல்லிட்டேன், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன், காஸ் எலிமினேஷன், கிராமரு நீங்கள் எல்லாமே பார்த்தாங்க. இதில் லாம்டா மியூ கே, அப்புறம் 1.7ல் நம்ம சம் கெமிஸ்ட்ரி சம். சாப்டர் 2ல் ஃபுல்லாக அது என்ன இன்னைக்கு கூட வீடியோ போட்டிருந்தேன், ஒரு 8 10 சம் தான் இருக்குது. அது பார்த்தா ஒரு 5 மார்க் எழுதிடலாம். வால்யூம் 2 அது வால்யூம் 1. வால்யூம் 2 பாரு ஒன்றுமே கிடையாது. 7.1 7.2 7.8ல் நான் என்ன கொடுத்தனோ அந்த சம்ஸை பார். 8.7 யூலர்ஸ் பார். 9.8ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். ஒருவேளை 9.8 கஷ்டமாக இருக்குன்னா நான் கொடுத்துருக்கேன் அந்த சம்ஸை வந்து டெய்லி ஒரு 4 சம் பிரித்து போட்டுப்பார், முடிச்சிடலாம். 10.5 10.8 ஒருவேளை 10.5 முடியலன்னா 10.8 பார்த்துருப்போம். 11th சாப்டரில் 11.2ல் இருக்கிறதே ஒரு 5 சம் தான். 11.3ல் ஒரு 2 சம் பார்த்தா போதும். 11.4ல் எக்ஸாம்பிள் சம் மட்டும் பார்த்தா போதும். 11.5ல் எக்ஸசைஸில் ஒரு 3 சம், எக்ஸாம்பிள் எல்லா சம், மொத்தமாகவே இதில் ஒரு 12 13 5 மார்க் தான் இருக்கும். 11th சாப்டர் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி படிச்சிங்கன்னா. உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு 2 மணி நேரம் புதுசாக படிச்சுன்னா படிச்சிடலாம். பட் எனக்கிட்ட புதுசாக படிக்கிறது கம்ஃபர்டபிளி கிடையாது. பட் இந்த சாப்டர் பொறுத்து புரியும், படிச்சுக்கலாம். இப்போ 11th சாப்டர் வேணால் ஒன் ஷாட் நான் போடுறேன். அப்போ இந்த 11th சாப்டரில் கண்டிப்பாக வந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். ஸோ படிச்சிடலாம். 12th சாப்டர் ஈஸி, மாடுலோ 11 மாடுலோ 5 x ப்ளஸ் x ஸ்டார் y இந்த சம்ஸு 12.1ல். 12.2ல் ட்ரூத் டேபிள். ஸோ செகண்ட் வால்யூமில் இவ்வளோ படித்தா போதும். ரொம்ப முடியல சார், நான் என்ன சார் பண்ணுவேன் அவனுக்கு? இப்போது வால்யூம் 1ல் இது படித்தா போதும், வால்யூம் 2ல் அது படித்தா போதும். ஸோ கண்டிப்பாக 7 5 மார்க் எழுத முடியும். ஒரு வேளை க்ரியேட்டிவ் ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா மாட்டிக்குவீங்க.
அது பரவாயில்ல, 6வது கரெக்டாக எழுதிருங்க. அப்போது அப்படி கேட்டாங்க. 2 மார்க் 3 மார்க் இதுதான் சார் எங்களுக்கு பிரச்சனையே. சாப்டர் 1ல் 1.1 எந்த ஆங்கிள் கேட்டாலும் கரெக்டாக எழுதுங்க. அட்ஜாயிண்ட் ஏ கண்டிப்பாக ஒரு சம் வரும். அது என்ன சம்மாக கூட இருக்கலாம், ப்ரூஃபாக இருக்கலாம், அட்ஜாயிண்ட் கொடுத்து ஏ இன்வெர்ஸ் கேட்கலாம், ஏ கேட்கலாம், சப்பையாக இருக்கும். 1.2 இருந்து ரேங்க்கில் கன்ஃபார்ம் இந்த வருஷம் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. காட் ஜார்டன் பார்க்குறையோ இல்லையோ, ரேங்க் மைனர் மெத்தடும் ரோ ரிடக்ஷனும் பார்த்துரு. 1.3ல் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷனில் குட்டி சம் பார்த்துரு. 1.4ல் வந்து பார்த்திங்கன்னா கிராமர் ரூலில் 2 சம், ஃபஸ்ட் 2 சம், அந்த குட்டி சம் பார்த்துட்டு போதும். ஃபஸ்ட் சாப்டர் சின்ன சாப்டர் பார்த்துரு முடிச்சிரு. 8th சாப்டர் வா. 8.1 8.2 8.1 8.2 தான் சம்மே இருக்குது. ஒரு 10-12 கணக்கு இருக்கும் டோட்டலாகவே நான் கொடுத்தது. 8.4ல் 2 சம் தான். 8.5ல் 4 சம் தான். இந்த வருஷம் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. 8.7ல் வந்து 8.7ல் யூலரிசம்லாம் ஹோமோஜினியஸாக இல்லையான்னு பார்க்குறத ஒன்றுமே இல்லை. இது நீ வந்து யாருக்கிட்டே கேட்டு போட்டேன், இதுவுமே ஒன் ஷாட் போடணும் தான் ஆசை. பட் எனக்கு இது போடுறதுக்கு டைம் இல்லை. பட் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு 1 hour இருந்தீங்கன்னா முடிச்சிடலாம். 2 மார்க் 3 மார்க் எழுதிடலாம். அடுத்து சாப்டர் 12 2 டேபிள் கண்டிப்பாக வந்துடும். 12.1ல் 10 சம் இருக்குது, ஒரு 8 சம் இருக்குது கொடுத்துருக்கேன். பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீ பாரு. சரி, அப்போது லைனாக முடிச்சாச்சா. 10th சாப்டரில் 10.1 ஆர்டர் டிகிரி, 10.2 4 சம், அது ஒன்றுமே கிடையாது. 10.3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சம் தான் நான் கொடுத்துருக்கேன். 10.4ல் ப்ரூஃப் சம்ஸ் இருக்கும், அந்த ஆர்பிட்டரி எலிமெண்ட் கான்ஸ்டன்ட் கான்செப்ட் இது. 10.5ல் வேரியபிள் செப்பரபிள். சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து ஒன்றுமே கிடையாது. எடுத்து இப்போ நீ பார்த்தா கூட உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து 11th சாப்டர் 11.1 11.2 11.3 11.4 11.5 என்ன சார் இவ்வளோ இருக்குது. 11.1 4 சம். 11.2ல் வந்து ஜஸ்ட்டு கே கண்டுபிடிக்கிற சம்மு கேட்பான், இல்லைனா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு கேட்பான். இவ்வளோ தான் இருக்குது அதில். குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஈஸி தான். 11.3ல் கே கண்டுபிடிக்கிறது மட்டும் பார்த்துக்கோ, இன்டெகிரேட் பண்ணி போடுற மாதிரி. 11.4ல் 2 3 4 11.5ல் 1 2 3 4 அண்டு ஃபஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள். கண்டிப்பாக 11th சாப்டர் சின்ன சாப்டர். ஸோ இந்த சின்ன 5 சாப்டரை முடித்தாலே 3 2 மார்க் எழுதுனா 4 3 மார்க் எழுதுனா 3 3 மார்க் எழுதுனா 4 2 மார்க் எழுதலாம். 4 3 3 4 அந்த மாதிரி தான். அப்படி தான் இருந்தோட 4 4 எழுத முடியாது. நீ இதை ஃபஸ்ட்டு படிச்சிரு. பயம்னு சொல்கிறீல்ல, ஃபஸ்ட்டு 2 மார்க் 3 மார்க் இதில் பார்த்துரு. நான் கொடுத்த சம்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். இதில் நீ பார்த்தீங்கனாலே உனக்கு ஒரு ஃபஸ்ட்டு தைரியம் வரும். சார் நாங்கள் வந்து சின்ன சின்ன சாப்டர் படிச்சிருக்கோம் சூப்பராக அப்படின்னு தைரியம் வரும். அடுத்து சாப்டர் 7 எல்லா பீட்டால் ரூல் கண்டிப்பாக இந்த வருஷம் வரும். 7.5ல் 7.2ல் டேஞ்சன்ட் நார்மல். 7.3 7.4ல் மெக்லாரன் சீரிஸ் பார்த்துக்கோ. 7.8ல் 1 2 3 இது போக இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் இருக்குது, அதுவும் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதையாவது நீ பார்த்துரு. 7th சாப்டரில் கண்டிப்பாக ஈஸி. அடுத்தது 2nd இருக்குது, 3rd இருக்குது, 4th இருக்குது, 5th இருக்குது, 6th இருக்குது. நீ வந்து எல்லாமே படிக்க முடியலனாலும் இப்போ இந்த லீவு முடிகிறதுக்குள்ளே முடிஞ்சால் நீ அந்த 5 படித்து தான் ஆகணும். அந்த 5 முன்னாடி 5 சாப்டர் சொன்னாலும் அது படிச்சிரு. அதே மாதிரி 7th சாப்டர் படிச்சிரு. இந்த 2nd 3rd 4th 5th நீயே செலக்ட் பண்ணிக்கிறது. என்ன கேட்டால் 2nd நீ ஆல்ரெடி ஃபஸ்ட் மிட் டர்முக்கு கோட்டையிலுக்கெல்லாம் படிச்சிருப்ப. ஸோ அதனால் ட்ரை பண்ணு. 2nd 3rd ட்ரை பண்ணு. 4th 5th 6th வேணால் எக்ஸாம் டைம் முடிஞ்சால் பார்த்துக்க. ஆனால் முடியாது, எக்ஸாம் டைம் புதுசாக பார்த்த முடியாது. இப்போவே பார்த்து என்ன முடியும். எல்லாமே படிக்க முடியலன்னா நான் சொல்கிற மாதிரி டாப் அந்த 5 சாப்டர்ஸும் அண்ட் தென் இந்த சாப்டர் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு இந்த 3 சாப்டரும் பார்த்தினாலே உன்னால் சத்தியமாக சொல்கிறேன் 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதலாம். சரியா? ஸோ அப்போது இதில் என்ன இருக்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 2.1லேருந்து 2.6 வரைக்கும் பார்க்கணும். 2.8ல் இந்த சம்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ இதையாவது ஒழுக்கமாக பாருங்களேன். இதில் நான் சம் கொடுத்துட்டேன். சாப்டர் 3ல் வந்து 3.2 3.6 ஈஸி இருக்கிறதே ஈஸி. 3.3ல் சால்வுன்னு போட்ட சம் மட்டும் பாரு. 3.5ல் ஃபஸ்ட்டு 3rd சாப்டர் சின்ன சாப்டர். 4th சாப்டருமே சின்னது தான். நீ வேல்யூ கண்டுபிடிக்கிறது மட்டுமா ஒழுக்கமாக பார்த்துட்டு போ. சைன் இன்வர்ஸோட வேல்யூ, சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸோட வேல்யூ, காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸோட வேல்யூ, டேன் இன்வர்ஸோட வேல்யூவாவது பார்த்துட்டு போ. 4.4ல் இந்த சம்ஸ் எல்லாம் நீ பார்த்துட்டு நான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 5ல் 5.1ல் டயாமீட்டர், சென்டர் ரேடியஸ், டேஞ்சன்ட் நார்மல், பொசிஷன் ஆஃப் தி சர்க்கிள் இந்த சம்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். எக்ஸாம்பிள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீ பார்த்துட்டு போனால் ஒன்று எழுதிடலாம். அதே மாதிரி 5.2ல் பொறுத்த வரைக்கும் கேட்பாங்க. பட் இங்கே நான் கொடுக்கல, நீ இப்போ முடிஞ்சால் படிச்சிரு. பட் இன்டெக்ரலில் இந்த 4 எக்ஸாம்பிள் பார்க்காம போயிடாத, நான் எக்ஸசைஸில் இந்த சம் பார்க்காம போயிடாத, இங்கே கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்த 6th சாப்டரில் ஒர்க் டன் டார்க்கு ஒன்றுமே கிடையாது, ஈஸி. 6.2ல் இந்த 4 சம் இல்லை இருக்குது, ஒரு 8 சம் இருக்குது, அதை நீ பார்த்துரு. 6.3ல் ப்ரூஃப் சம்ஸ் எனக்கு தெரிஞ்சு 6.1 2 3 ஃபுல்லாக பார்க்குறது நல்லது. 6.4ல் ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ் மட்டுமாவது பாரு. 6.9ல் ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளேன் அண்ட் 2 பிளேன் மட்டுமாவது பாரு. எதுவுமே பார்க்க முடியாதுக்கு இதையாவது பாரு. சரியா? கன்ஃபார்மாக சொல்கிறேன், உன்னால் வந்து குறைஞ்சது 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதலாம்.
அண்ட் நான் சொல்லக்கூடிய எல்லா சாப்டர் இங்கேயே 5 சாப்டர் ஆச்சு. நீ 7வது சாப்டரும் சேர்த்து படிச்சின்னா 7வது 2 3 சேர்த்து படிச்சின்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் 5 2 மார்க் 30 மார்க் எழுதலாம். எல்லாமே படிச்சிங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே படிச்சின்னா 6 2 மார்க் 10 மார்க் எழுதலாம். கம்பல்சரி எழுத முடியாது. கம்பல்சரிக்கு செலக்டிவாக படிக்கக்கூடாது. நீ எல்லா சாப்டருமே கொத்துரு போகணும். ஸோ படிக்க முடியாத பையன் என்ன பண்ணுறான், அப் டு 3rd சாப்டர் முடி கவர் பண்ணு. 4th முடிஞ்சால் கவர் பண்ணு. 5th 6th விட்டால் கூட பரவாயில்ல. சரியா? நான் சொன்னது புரிஞ்சுதா? ஸோ எப்படியாவது பிரித்து போட்டுறையா? ஃபஸ்ட்டு அந்த 5 கவர் பண்ணிடு. டைம் இருக்கிற வரைக்கும் இழுத்து பிடிச்சி எப்படியும் 7வது போட்டுரு. 2 3 கூட எக்ஸாம் டைம் பார்த்துக்கலாம். ஒன்றுமே முடியாதவங்க சொல்கிறேன். இதில் என்னெல்லாம் பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன். இதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ எனிவே நல்லபடியாக படிங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். 1 மார்க் டெய்லியும் 3 யூனிட் படிச்சுக்கோ. இது ரொம்ப முடியாத பசங்க அட்லீஸ்ட் ஒரு 6 2 மார்க் 6 மார்க் நான் எழுதணும். இல்லை சார் ஒரு 4 எழுதுனா போதும்னா அதான் ஃபஸ்ட் 5 சாப்டர் நான் சொன்னேன் இல்லையா ஆர்டர், அந்த ஆர்டரில் 5 சாப்டர் 7வது சாப்டர் சேர்த்து படிச்சுன்னா 5 5 5 5 2 மார்க் 3 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இந்த 2 3 4ல் ஏதாவது 2வது செலக்ட் பண்ணுங்கள். 7 முடி எல்லாமே பார்த்துட்டு நான் கொடுத்தல 2 மார்க் 3 மார்க் பாட்டு 2 3 4ல் 2 3 4ல் ஏதாவது 2வது செலக்ட் பண்ணு. ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்லேருந்து கேட்பாங்க. பாரு, முடிச்சிரு, கன்ஃபார்மாக முடியும். இதை நான் வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கிறேன். பயமாக இருக்குதுன்னு சொன்னீங்களா, அதுக்கு தான் போட்டேன். ஃபஸ்ட்டு 5 மார்க் முடிச்சேன்னு செக் பண்ணு. அப்புறம் 2 மார்க் 3 மார்க்கில் பாரு. ஃபஸ்ட்டு ஒரு நான் சொன்ன 6 சாப்டர் முடிச்சிரு. அதுக்கப்புறம் எக்ஸாம் டைம் கூட பார்த்துக்கலாம். வேறு என்ன டைம் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு 85 + 90 எடுக்கணும்னு என் ஆசை. ஸோ கண்டிப்பாக எல்லாருனாலையும் முடியும், சாதிக்கலாம். தேங்க்யூ.